இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்டினுடைய ட்ரிக்னாமெட்ரி எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 6.15 ஒரு ரெண்டு பக்கம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டேர்மு, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டேர்ம். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடோ இல்லை ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடோ நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் எடுத்து ரைட்டை ப்ரூவ் பண்ணலாம். இட் வில் டேக் மோர் டைம். ஸோ எக்ஸாமில் நமக்கு கொடுக்க போகிற மார்க்குக்கு அந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். தோஸ் டூ வேல்யூஸ் ஆர் சேம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். 1 + tan square a by 1 + cot square. ஸோ என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் டேனில் கொண்டு வந்துடலாம். அப்போ காட்டுக்கினுடைய ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா 1/tan, ஸ்கொயராக இருக்கிறதுனால 1/tan square. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது 1 + tan square by tan square a + 1. இந்த டேமை நம்ம மேலே கொண்டு போயிடலாங்களா? மேலே கொண்டு போயிட்டோம்னா தீஸ் டூ டேம் கெட்ஸ் கேன்சல். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஒன்லி tan square a மட்டும் வருதுங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் ஹேண்ட் சைடே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா என்ன ஃபார்முலா வருது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில்? 1 - tan square a by 1 - cot a. ஸோ இங்கே அதே தான் பண்ண போகிறோம். இந்த காட்டினுடைய ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் 1/tan வருங்களா? இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 1 - tan a by tan a - 1 divided by tan a. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதுலேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுக்கிறோம். ஸோ இதுலேருந்து ஒரு மைனஸ் ஏன் நம்ம வெளியே எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 1 - tan a இருக்குது. அதனால் we take மைனஸ் காமனாக எடுக்கும்போது இந்த -1 + 1 ஆகிடும். ப்ளஸ் tan வந்து -tan ஆகிடும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடுங்களா? இந்த கீழே இருக்கக்கூடிய tan a வந்து மேலே அப்பரில் போட்டுடலாம். மேலே ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். இல்லை இதில் என்ன பண்ணலான்னா இதே எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே -1 காமனாக எடுங்க. அப்படி காமனாக எடுக்கும்போது tan a -1 வரும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வில் பி கேன்சல். tan square a இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு tan square aன்னு பார்த்தோம். செகண்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு tan square aன்னு பார்த்தோம். ஃப்ரம் 1 and 2 தட் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தோஸ் டூ ஈக்குவேஷன்ஸ். கரெக்டுங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி இருந்தது, நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு இந்த சம்மு ப்ரூவ் ஆகிடுச்சிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் 6.16 சம்ம பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 6.16 இந்த சம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் இட் வில் பி ரெடியூஸ்டு sin square a cos square aன்னு வருது. ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த டேமை கொண்டு போய்ட்டு இந்த டேமை ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். we have to prove that sin in cosன்னு வருது. so that we convert all the terms reducible to sin cos. ஸோ இப்போ என்ன ஃபார்முலா பாருங்கள், காட்டுக்கு வந்து cos by sin, டேனுக்கு sin by cos போட்டுடலாம். இது sin cos தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். இங்கே secant cos, இங்கே என்ன ஃபார்முலா இன்னொரு அது பாருங்கள், a³ - b³. ஸோ a³ - b³ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும், a - b a² + ab + b². சரிங்களா? a பதிலாக secant a இருக்குது, bக்கு பதிலாக cosecant a இருக்குது. a³ - b³ ஃபார்முலாவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே sin a cos a வரும், இங்கே cos ஸ்கொயர், இங்கே sin ஸ்கொயர். இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே cos ஸ்கொயர் + sin ஸ்கொயர் ஒன்று ஆகிடுங்களா? இந்த secant cosecant டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்மும் sin காஸில் கொண்டு வரும். நமக்கு தெரியும் secant என்னது 1/cos, secant nothing but 1/cos, cosecant nothing but 1/sin, cosecant nothing but 1/sin. ஸோ ரெசிப்ரோக்கலை சேஞ்ச் பண்ணிட்டோங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த cos ஸ்கொயர் + sin ஸ்கொயர் பதிலாக 1 கொடுத்துடலாம். இந்த ஸ்டெப் அப்படியே வச்சு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வருதுங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய
sin A cos A அப்படியே எழுதிட்டேன். இந்த இடத்துல cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் பதிலாக 1. அதன் பிறகு இந்த sin A பை cos A அது அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்குது பாருங்கள். இந்த டேர்மை நான் அப்படியே எழுதியிருக்கேன்னா சீக்கின் A மைனஸ் கொசிக்கின் எழுதியாச்சு. இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் A sin ஸ்கொயர் ஏன்னு வருதுங்களா. cos ஸ்கொயர் A sin ஸ்கொயர் A. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா sin A பை sin A cos A மைனஸ் cos A பை sin A cos A. இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அகைன் நீங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டோம். கீழே இருக்கக்கூடிய இங்கே கேன்சல் பண்ணிவிடுங்க. சைன் கேன்சல் ஆகிடும், காஸ் கேன்சல் ஆகிடும். இந்த ஸ்டெப் வருது. கீழே வந்து இந்த காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1 ஆகிடும். இந்த காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டிவிஷனில் அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய sin A cos A ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கிறோம். இது அகெயின் இந்த 1 பை காஸை இந்த 1 பை காஸ் 1 பை சைனை ரெசிப்ரோலாக மாற்றுங்க. ஏன் மாற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா மாற்றும் பொழுது இந்த டேமுக்கு அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி வருது பாருங்கள். அதனால தான் அப்படி மாற்றிருக்கேன். இது ரெண்டு கேன்சல் ஆகிடுங்களா. அதன் பிறகு 1 ப்ளஸ் sin A cos A 1 ப்ளஸ் sin A cos A இதே கேன்சல் ஆகிடும். இந்த இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இங்கே கீழே இருக்கிற டைம் மேலே போய்ட்டு என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் A cos ஸ்கொயர் ஏன்ட்டு நமக்கு தேவையான ரிசல்ட்டு கிளியராக வந்துடுச்சிங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு சம் இருக்குதுல்ல, அதையும் பார்த்துருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.17 ரொம்ப ஈஸியான சம் தான். ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் cos ஸ்கொயர் பை sin ஸ்கொயர் ஈக்குவல் டு Pன்னு sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் ஈக்குவல் டு Q, then we have to prove that this equation. ஸோ given condition நம்ம எடுத்துக்கிறோம். this equal to Q, this equal to P. ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன ப்ரூவ் பண்ண பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்துக்கலாங்களா. இதை அப்படியே எடுத்துகிட்டு Pக்கும் Qக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ Pக்கும் Qக்கும் வேல்யூ, Pக்கு வேல்யூ Qக்கு வேல்யூ அகெயின் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 3. இதில் என்ன பண்ணுற பாருங்கள். இந்த ஸ்கொயரை ரிலீஸ் பண்ணுங்கள். cos பவர் 4 ஆகிடும். sin பவர் 4 sin ஸ்கொயர் cos ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை ரிலீஸ் பண்ணுறோம், இந்த ஸ்கொயரை ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. cos பவர் 4ல் cos ஸ்கொயர், sin பவர் 4ல் sin ஸ்கொயர். அப்போ ரிமைனிங் cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் டேட்டா வரும். இங்கே we take LCM, that means sin ஸ்கொயர் cos ஸ்கொயர். LCM எடுத்தாச்சு. இது அகைன் இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாங்களா. ஸோ அது கேன்சல் ஆனதுக்கப்புறம் நியூமரேட்டர் டேட்டா மட்டும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். cos பவர் 6 ப்ளஸ் sin பவர் 6 ப்ளஸ் 3 sin ஸ்கொயர் டீட்டா cos ஸ்கொயர் டீட்டா. இது ஒரு சின்ன ரிலேஷன் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 6ஐ வந்து 2 × 3ன்னு எழுதிக்கிங்க. இந்த பவர் 6ஐயும் 2 × 3 இது அப்படியே எழுதிக்கலாம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் 3ab. சரிங்களா. a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் 3ab. இங்கே ஒரு சின்ன ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா a³ ப்ளஸ் b³ a ப்ளஸ் b ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் b. இப்படி ஒரு ரிலேஷன் இருக்குது நம்மளுக்கு. இந்த டேமுக்கு மட்டும் நான் என்ன சப்ஜெக்ட் பண்ண போகிறேன், இந்த டேமை சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். புரியுதா பாருங்கள். a³ ப்ளஸ் b³ வேலை இந்த ரிலேஷன் a ப்ளஸில் cos ஸ்கொயர் b ப்ளஸில் sin ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது பார்த்திங்கன்னா cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் ஹோல் க்யூப் மைனஸ் 3 cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் ப்ளஸ் 3. சரிங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள். நம்மளுக்கு இதில் கிளியர் பண்ணிடலாங்களா. இது 1 ஆகிடும், இதுவும் 1 ஆகிடும். 3 டைம் ஆஃப் திஸ். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கெட்ஸ் கேன்சல். இது பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது. புரியுதுங்களா. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துங்க கேர்ஃபுல்லாக. cos ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் 1 ஆகிடும், இதுவும் 1 ஆகிடும். நெகட்டிவ் பாசிட்டிவ் கெட்ஸ் கேன்சல். ஈக்குவல் டு 1. நமக்கு தேவையான p ஸ்கொயர் q ஸ்கொயர் இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1 ரிலேஷன் நம்மளுக்கு அழகாக கிடச்சிடுது. ஸோ டிக்னாமெட்ரியில் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு செக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது மேலே உங்களுக்கு வேறு செக்ஷன் ஏதாவது தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏதாவது புரியலனா கூட சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியராக இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபியூ
சின்ன மினிட்ஸில் தான் வீடியோ போடுறோம். அதனால் உங்களுக்கு குறைந்த நிமிடத்தில் நிறைய சம்மு கவர் ஆகிற மாதிரி நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். புரியலன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.